நாங்க ஆண்கள் தைரியசாலிகள். எங்கட தைரியத்தை பேச்சில காட்டுறது இல்ல, வீரத்துல காட்டுறது இல்ல, எங்கட தைரியத்தை வட்டியில காட்டுறது இல்ல. எங்கட தைரியத்தை காட்டுறது என்ன தெரியுமா? சுபகுக்கு பள்ளி போ, சுபகு பள்ளியில அதான் தைரியசாலி. ரிஜால், அல்லாஹ் சொல்ற ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். ஆம்பளையார் தெரியுமா? ஆம்பளையார் அவங்களுக்கு அல்லாஹ்ட திக்ர விட்டு தூக்கமோ ஏதோ வியாபாரமோ அவங்கள மறக்கடிக்க. 5 நேரம் தானே சகோதரர்களே, 50 நேரம் இல்லையே, 50 நேரம் இல்லையே. மௌத்து வரைக்கும் தானே தொழுகிறது, மௌத்தானது பிறகு தொழுகிறது இல்லையே. மௌத்தானது பிறகு எங்க தொழுகிறது? நாங்க பிள்ளைகளை பழக்கல்ல, எங்கட பிள்ளைகளை வைங்க. உதாரணமா ஸ்ரீலங்கனுக்கு இடத்துக்கு பள்ளி இங்க, அடிக்கடி இடத்துக்கு பள்ளி எங்களுக்கு இங்க. ஏன் பள்ளிக்கு தொலை வராம சாப்பாட்டுக்கு மட்டுக்கும் பள்ளி தேவை எங்களுக்கு? அதுதானே கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, புக் பண்ண வேண்டிய சாப்பாடு போட வேண்டியது. பள்ளி 5 நேரம் தொலை வரணும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மவுத்துக்கு பிறகு தொழுகிறது இல்லை, மவுத்து பிறகு தூங்குற வேலை. தாஜ்ஜத் இருக்குதா? கபர் இல்ல, சுபம் இருக்குதா? மவுத்து வரைக்கும். நம்ம கனடால மையத்தை விட்டு வைக்கிறது இல்லையே. மவுத்தான என்ன செய்வாங்க? எங்க இருக்குது மோச்சடி? மையத்தை எங்க வைக்கிறீங்க? பள்ளி தானே, அபூபக்கர்ல. அபூபக்கர்ல கொண்டு வைக்கும். அங்க சுப தொழுவ நடக்கும், கேட்டுடிக்க வேண்டியது. காலால நடந்து வராட்டி முதுகுல தூக்கியாவது வைப்பான் பள்ளி உள்ளுக்கு ஒரு நாளைக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில பள்ளி வாசல்ல தொழுவை தவறக்கூடாது. நபி அவங்க எவ்வளவு இறக்கம் எங்களோட, எங்களுக்கு எவ்வளவு துவா கேட்டோம். ஒரு நாள் நபி அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களே எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. நபியோட ஆசையை பாருங்க என்னன்னு. என்ன ஆசை தெரியுமா? யாராவது ஒருத்தர தொழுவிக்க போடணும் பள்ளியில, மஸ்ஜித் நபவியில தொழுவிக்க போட்டுட்டு கொஞ்சம் வாலிபர்களை கூட்டி எடுத்துட்டு நான் போகணும். எங்க போகணும்? சில வீடுகளை பார்க்கணும். இந்த வீட்டுல தொழுற ஆம்பளை இருக்காங்களே, எங்க தொழுற ஆம்பளை? இந்த வீட்டுல தொழுறாக்கள், இவங்களோட வீடுகளை எரிக்கும். வீடு என்ன செய்யணுமா? ரசூலுல்லாஹ் ஆசை. அவ ஏன் வீட்டுல தொழுறது பாவம் இல்ல, நான் வீட்டை தொழுகிறேன் இல்ல சகோதரர்களே, அது முறை இல்ல, முறை இல்ல. அது வீட்டுல தொழுகிறது பெண்கள். நாங்க பள்ளிக்கு தான். ஸ்னோ அடிக்குது, சூடு கூட, சூடு கூட என்ற சட்டம் இருக்கு, கொஞ்சம் பிற்படுத்தலாம். அதை தவிர வேற சட்டம் இல்லை இஸ்லாத்துல. குளிர் அடிக்குதா சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, நடந்து போல, வேலை போற வாகனம் இருக்குது கையில, மழை பெய்தா சட்டம் இருக்குது இஸ்லாம். நான் பள்ளிக்கு போகும். மஸ்ஜித் என்னத்துக்கு இருக்கு சகோதரர்கள்? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தைகளை முன்னேற்று தான். இந்த மேராஜ், முழு உலகமும் ரஜப்ல மேராஜை பத்தி பேசுது. இன்றைக்கு முழு உலகத்திலையும் ரஜப் 27 வந்த மேராஜ். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பிரயாணம் போய் கொண்டு தந்த கிஃப்டை நாங்க மவுத் வரைக்கும் பாதுகாக்கிறது இல்லையா சகோதரர்களே? ஒன்றே ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளும், என்ன ஜொலி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு கொண்டு இறக்க போறாங்க கபருக்குள்ள. இறக்க போறாங்களா இல்லையா? அன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்கும் நான் தொழுதனா இல்லையா. அவ்வளுமா யுஹா